தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ அதை பார்த்தீங்கன்னா 6491 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ண தான் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ண தான் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு வெர்ஷன்லாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 41 பேஜஸ் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்கை கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது கிராம நிர்வாக அலுவலர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 397 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 2688 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 104 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில் கலெக்டர் கிரேட் 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா 34 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 509 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட்ஸ்மேன் வேலைக்கு பார்த்தீங்கன்னா 74 வேக்கன்ட்ஸும், டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1901 வேக்கன்ஸும், ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 இதுக்கு பார்த்தீங்கன்னா 784 வேக்கன்ஸும் சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கேல் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6491 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/7/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1/9/2019 அன்றைக்கி காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஏஓ வேலைக்கான வயது வரம்பு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசி முஸ்லீம், ஆதரவற்ற விடோஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு, மேக்ஸிமம் வந்து 40 வயசும் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கும் எல்லாமே அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஃபீல்டு சர்வேயர், பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்களுக்கான வயது வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மினிமம் வயசு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே வந்து 18 வயசு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி, டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 35 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் ஆகும். எம்பிசி, டிஎன்சி, பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 32 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் ஆகும். அதர் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து 30 வயசு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு +1 +2 ஜாயின் பண்ணுறதுக்கான தகுதி நீங்கள் பெற்றிருக்கணும், அல்லது காலேஜ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான தகுதியை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, பில் கலெக்டர் கிரேட் 1, ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பை பாஸ் பண்ணிவிட்டு ஹையர் செகண்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா அல்லது காலேஜ் கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கான தகுதி இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, அல்லது தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை, அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழ் இளநிலை இதில் வந்து டைப்ரைட்டிங் நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 இதுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வாங்கிடுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம், அதாவது டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, அல்லது தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை, அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழ் இளநிலை இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து அதுக்கான ட்ரைனிங்கை முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப் 3க்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 ஐட்டம் 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 100 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/7/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.